ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். இதில் நான் வந்து 400 கிராம் தண்ணி வச்சுருக்கேன். அதே அளவுக்கு 400 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரை டேஸ்ட் ஆகுதான்னு லைட்டாக சாப்பிட்டு பார்ப்போம். சர்க்கரை தண்ணியில் கொட்டி நல்லா காய வச்சிடணும். அதை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ஜீரா கொதிக்கிற கேப்பில் நம்ம ஒரு குலாப் ஜாமுன் பேக்கெட் எடுத்து அழகாக அதை கட் பண்ணி நம்ம அதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி கொட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை விட முக்கியமானது ஒன்று, கவர் அழகாக பிரித்து குப்பை தொட்டியில் போட மறந்துடாதீங்க. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம தண்ணியை அப்படியே ஊற்றி பிசைஞ்சோன்னா குழன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக பிசைஞ்சிக்கலாம். தண்ணி இந்த மாதிரி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஜீரா எப்படி காஞ்சிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இந்த மாதிரி கம்பி பதத்துக்கு வரணும். ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து நம்ம ஒரு 4 சொட்டு நெய் ஊற்றிக்கலாம். 4 சொட்டு மட்டும். ஏன்னா நெய் வந்து ஸ்மெல்லுக்காக ஊற்றுறோம். நம்ம அதனால் 4 சொட்டு போதும். ஏலக்காய் 2 சிட்டிகை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் தூளாக போடுங்க, அப்படியே போடாதீங்க. அதை கலந்து விட்டுக்கலாம். எப்படி தான் இந்த அம்மாங்களாம் எப்படி தான் சமைக்கிறாங்களோ தெரியல. இப்போ அதை உருண்டை பிடிச்சின்னு வந்துடலாம். பிசைஞ்சு வச்ச மாவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் உருண்டை பிடிக்கணும். ரூம் உள்ள ஏசி இருந்தால் ஏசி போட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கின்னு இந்த மாதிரி உட்காந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. என் தங்கச்சி வந்து பக்கத்துலேயே உட்காந்துன்னு எப்போ ரெடி ஆகும்னு பார்த்துனே இருக்கிறா. அந்த உருட்டை கண்ணை வச்சுன்னு உருட்டி பார்த்துன்னு இருக்கிறா. இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ போய் வானல் எடுத்துக்கலாம். வானல் எடுத்துகிட்டு அடுப்பை இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி வானலில் தூக்கி அதில் வச்சுட்டு எண்ணெயை எடுத்து அது உள்ளே ஊற்றிக்கோங்க. எண்ணெயை பத்திரமா ஊற்றுங்க, மூஞ்சில் எங்கேயா பட்டுற போது. எண்ணெயை ஊற்றிக்கலாம். இவங்க தான் என் தங்கச்சி பிரித்திகாஸ்ரீ, இவங்க தான் என் தம்பி விஷ்ணுராஜ். இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு ரவுண்டு மாவை எடுத்து போட்டு பாருங்கள். குட்டியாக உருட்டி போட்டு பாருங்கள். இதை போடக்குள்ளே பத்திரமா போடுங்க. நீங்கள் மாட்டின விறுன்னு போட்டு அது வலிக்குதுன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மெதுவாக போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கே நமக்கு இப்படி இருக்குது. இந்த அம்மாக்கள்லாம் எப்படி தான் செய்கிறாங்களோ தெரியல. இந்த மாதிரி மெதுவாக எல்லாத்தையும் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரக்குள்ளே அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் லைட்டாக. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ப்ரௌனிஷாக வந்துச்சு வெளியே எடுத்துடாதீங்க அவசரப்பட்டு. என்ன மாதிரி சரிம்மா. இந்த மாதிரி தான் எங்கள் அம்மாட்ட நான் டெய்லி திட்டு வாங்குவேன் சமையக்கட்டு உள்ளே வந்தாலே. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்ததும் இதை வந்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு லைட்டாக எடுத்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. வாய் சுட்டுருச்சுன்னு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் சும்மா சொன்னேன், நீங்கள் போட்டு பார்த்துறாதீங்க. ஆறின பிறகு ஜீராவில் போடுமா? சரிம்மா. எங்கள் அம்மா இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் ஒரு பொருள் கொடுத்துனே இருப்பாங்க. சரி, ஆறி போச்சு. இப்போ நம்ம இதை ஜீராவில் போட்டுடலாம். இதுதான் குலாப் ஜாமுன். இப்படி தொப்புன்னு போடாதீங்க, எல்லாமே கீழே கொட்டும். மெதுவாக போடுங்க. இதையும் போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டாதீங்க. நான் அந்த மாதிரி பண்ணுறேன், என்ன மாதிரி யாரும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது யார் உன்னை கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு தெரில. ஏம்மா, இப்போ பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எச்சு ஊறுதா? டொண்டடை, இதுதான் குலாப் ஜாமுன். இதை வாங்க டேஸ்ட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீ சாப்பிட்டு நீயே சொல்லக்கூடாது, நான் சொல்கிறேன் இரு. நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லுவேன். அப்படின்னு என் தங்கச்சி கையில் எடுத்துக்கணும் போகிறா. எங்கே போகிறான்னு தெரியல. என்ன பிரித்தி, குலாப் ஜாம் வாயில் போட்ட உடனே வார்த்தை வரலையா? இப்போ வந்துட்டாரு ஷெஃப் விஷ்ணுராஜ் வந்துட்டாரு. இவர் சொல்லுவாரு சாப்பிட்றா. ஓகே.